அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உள்ள சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2001 முதல் 2006 வரை ஆண்டுகளில் அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 2,07,96,384 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் 2019 ஆண்டு தொடர்ந்த வழக்கு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக 2025 ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்டத்தின் கீழ் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள சொத்து குவிப்பு வழக்கை மதுரையில் உள்ள சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கின் தற்போதைய நிலை குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் வக்கீல் சித்தார்த் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ள விவரத்தை தெரிவித்தும் தூத்துக்குடி நீதிமன்றம் தொடர்ந்து விசாரித்து வருவதால் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கேட்டார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு தள்ளிவைத்த நீதிபதிகள் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டனர்.